பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அற்புதமான தகவல் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்ன தகவல்னு நீங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது என்னென்னா, நம்ம இன்றைக்கி பெருமாளை பற்றின ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெருமாளை பற்றி என்ன தகவல்? நம்மளுக்கு தான் பெருமாளை பற்றி நிறைய தகவல் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற தகவல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு வருவோம் இல்லையா? ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் அங்கே கவனிக்க தவறி இருக்கும். என்ன அப்படின்னா, பெருமாளுடைய பாதம் இருக்கு இல்லையா? அந்த பாதத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு விக்கிரகம் இருக்கும். பெரிய நீங்கள் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்துக்கிட்ட ஒரு நல்ல இவ்வளோ சைஸில் ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் போக சீனிவாசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். இப்போ நான் சொன்னலாம் அற்புதமான தகவல்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த போக சீனிவாசர் அப்படின்றவர் யாருன்னு சொன்னால், திருப்பதியில் ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி, அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம், ஒரு 1000 வருடங்கள் கூட முன்னாடி இருக்கலாம், அந்த பகுதியில் வாழ்ந்த ராணி அந்த அந்த சிலையை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதை பராமரிக்கிறதுக்கும் அவங்க அதுக்கு உண்டான செலவுகள், அதுக்கு உண்டான என்னென்னலாம் தேவையோ அந்த எத்தனையும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் பொருளாகவும் நிறைய தேவஸ்தானத்துக்கு கொடுத்து அந்த சிலையை பராமரிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. அவருக்கு பேர் தான் போக ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நீங்கள் திருப்பதியில் மட்டும் இதை பார்க்க முடியாது. நம்ம பார்த்தசாரதி பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, சென்னையில், அங்கேயும் நீங்கள் இவரை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம திருப்பதி தேவஸ்தானம் சென்னையில் இருக்குது பார்த்திங்களா, டி நகரில், அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் இந்த சிலை இருக்கும். அதுதான் தோமாலை சேவா அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த தோமாலை சேவான்றது இந்த போக சீனிவாசருக்கு தான் நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் அங்கே இருக்க பெருமாள் கோயில்லையும் இந்த போக சீனிவாசர் இருப்பார். சுப்பிரபாதம் முடிஞ்ச அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த தோமாலை சேவா நடக்கும். அந்த தோமாலை சேவா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக சீனிவாசருக்கு தான். இன்னொரு அற்புதமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், பெருமாளை பார்த்து நமக்கு வேண்டிய வரங்களையோ நம்மளுடைய வேண்டுதல்களையோ சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்ம வேண்டுதல்களையும் நம்மளுடைய குறைகளையும் நமக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம இந்த போக சீனிவாசர்கிட்ட தான் சொல்லணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அவர்கிட்ட சொல்லும்போது தான் அவர் தான் நம்ம பெருமாள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போவார். இந்த மாதிரி இந்த ஆள் இந்த மாதிரி உங்கள் பக்தர்கள் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா போக சீனிவாசர் தான் பெருமாள் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு சொல்லுவார். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய குறைகளையும் நமக்கு தேவையான விஷயத்தையும் கடவுள்கிட்ட நம்ம வைப்போம் இல்லையா, அது பெருமாள் கிட்ட போகும்போது யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த போக சீனிவாசர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். இது ஒரு அற்புதமான தகவல்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அது மாதிரி இனியுமே நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது முதல்ல போக சீனிவாசரை பார்த்துருங்க. அவர் பாதத்தில் பார்த்துட்டு அப்படியே நம்ம பெருமாள் ஃபஸ்ட்டு என்ன சேவிப்போம், பாத சேவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய பாதத்தை சேவிப்போம். அதுக்கப்புறம் அவருடைய அபயகரம், அவர் இப்படி தான் வச்சுருப்பார். அபயகரம் எல்லா கடவுளும் இப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் பெருமாள் எப்படி வச்சுருப்பார், இப்படி கீழே காமிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பார். அப்படி அந்த சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா சங்கு சக்கரத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தலைமுடி இருக்கு இல்லையா, கிரீடம், அதை நம்ம சேவிக்கணும். இப்படி தான் பெருமாளை சேவிக்கும் பொழுது படிப்படியாக இந்த மாதிரி சேவை நம்ம செய்யும் பொழுது ஒரு பரிபூர்ணமாக இருக்கும். அது பெருமாளை சேவிக்கும் போது இது பரிபூர்ணமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, பெருமாள் கோயிலுக்கோ இல்லை மகாலட்சுமி கோயிலுக்கோ நம்ம போய் வணங்கிட்டு உட்காரக்கூடாது. எல்லா கோயிலையும் என்ன பண்ணுவோம், நம்ம சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொடி மரத்தாண்டை சேவிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கோ இல்லை மகாலட்சுமி கோயிலுக்கோ நம்ம போகும் பொழுது எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கோயிலை வலம் நம்ம உட்காரக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உட்காராமல் நேராக வந்துடணும். அப்போ தான் மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்குள்ளே நேராக வரும். சரிங்களா? ஏன் மற்ற கோயில்களில் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மற்ற கோயில்கள் எல்லாத்துலேயும் அந்த பரிவார தேவதைகள், அந்த மூர்த்திகள், அதுக்கப்புறம் காவல் தெய்வங்கள், இது எல்லாமே இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம உட்காந்துட்டு வரும்பொழுது அவங்க நம்ம கூட வரமாட்டாங்க.
அங்கேயே இருந்துருவாங்க. ஏன்? அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சேவைகள் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், நம்ம தேவைகள் நம்ம சொல்லிட்டோம், நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சுட்டோம். அதனால் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆனால் மகாலட்சுமி கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயிலுக்கோ நம்ம போகும் பொழுது அங்கே உட்காரக்கூடாது. ஏன்? சாதாரணமாக எல்லாம் தெரியும் தானே, பெருமாள் வந்து பணத்துக்கே அதிபதி, அவர் கோடி கோடியாக கொடிச்சு நிற்கிறாரு. அதில் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வேணும்ல. அதனால தான் மகாலட்சுமியும் அந்த அம்மா வந்து தெரியும் உங்களுக்கு, செல்வத்துக்கு அதிபதி. குபேரனோட செல்வத்துக்கு அவங்க தான். குபேரனே வந்து மகாலட்சுமி கிட்ட வந்து அனுகிரகம் பெற்று இருக்கிறவர். அப்போது லக்ஷ்மி கோயில்லையும் பெருமாள் கோயில்லையும் நம்ம உட்காரக்கூடாது. இது ஒரு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகவல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாள் கோயிலில் பிரசாதங்கள் பிரதானமாக என்ன தெரியுங்களா இருக்கும்? லட்டுக்கு அப்புறம் புளியோதரை தான் இருக்கும். இந்த புளியோதரைன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா பெருமாள் கோயில் போய் புளி சாதம் வாங்கி சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அந்த புளி சாதம்ன்றது என்ன தெரியுங்களா? ஒரு வியாழக்கிழமையும் திருப்பதி தேவஸ்தானத்தில் பெருமாளுக்கு வந்து பாவடை சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவா இருக்குது. இந்த பாவடை சேவா அப்படின்றது என்னன்னா, இந்த புளி சாதம் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாளோட முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பெரிய தங்க கட்டிலோ இந்த வெள்ளியிலான தொட்டிலோ வந்து பெருசாக இருக்கும். அதை போட்டுட்டு அது ஃபுல்லாக இந்த புளி சாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக கோபுரம் மாதிரி நிறைச்சிருவாங்க. நிறைச்சிட்டு 2 பக்கமும் வந்து தேங்காய்லாம் உடச்சி வச்சு அதுக்கு மாலைகள்லாம் சாத்தி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி, இதே வந்து ரொம்ப நேரம் நடக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு சேவை இது. என்ன சேவை அது? திருப்பாவடை சேவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். ஏன்னா பெருமாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அவருக்கு நேத்திரம் திறக்கப்படும். வியாழக்கிழமை அன்னைக்கு அவருடைய கண் இருக்கு இல்லையா, அது வந்து திறப்பாங்க. அப்படி கண் திறக்கும் பொழுது அவருடைய பார்வை நேராக பக்தர்கள் மேலே விழுந்ததுன்னா அதனுடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரண மக்கள் வந்து அதை நம்ம தாங்க மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரி இந்த பாவடை சேவாவை வந்து அங்கே புளி சாதம் இதெல்லாம் வச்சு அந்த பூஜையை வந்து முதல்ல அவரோட கண்ணில் வந்து அது படும். அப்போ அந்த பிரசாதத்தை வந்து அவர் ஏற்றுப்பார். ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பக்தர்களை பார்க்கும் பொழுது அந்த பவர் வந்து கம்மியாகும். கொஞ்சம் கடவுளுடைய நம்ம எதிர்க்க பார்த்தாலே மயக்கடிச்சு விழுந்துரும், கடவுள் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த நேத்திரம் திறக்கும் பொழுது முதல்ல இந்த பாவடை சேவா, அந்த புளி சாதம் தான் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க. அது வந்து 2 நாள் 3 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா, நாங்கள்லாம் திருப்பதி போகும்பொழுது அந்த மாதிரி புளி சாதம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். அது 2 நாள் கூட வீட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது பிரசாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் வந்து ஒரு புனிதத்தன்மை வந்துடும். நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு செய்யுங்க, சாயந்தரமே கெட்டு போயிடும். ஆனால் இது வந்து 2 நாள் கூட கெட்டு போகாமல் அவ்வளோ நல்ல ஒரு சுவையாகவும் அது வந்து தயாரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. பிரசாதம்ன்றது வந்து அதுக்கு உண்டான ஒரு மகத்துவமும் இருக்குது இல்லையா. அதனால தான் இந்த எல்லா பெருமாள் கோயில்கள்லேயும் புளி சாதம் அப்படிங்கிறது பிரதானமாக வந்து நம்ம கொடுப்பாங்க, பிரசாதமாக கொடுப்பாங்க. இல்லை அந்த பேக்கெட்டில் விற்பனை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இல்லை பெருமாள் கோயிலுக்கோ இல்லை வேறு எங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் போகும்போது பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இதில் வந்து பல நன்மைகளும் இருக்குது, இதில் நிறைய தோஷங்களும் போகும். புளி சாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எள்ளெல்லாம் கலப்போம் இல்லையா. இப்போ சனீஸ்வரனுடைய தோஷங்கள் போகக்கூடிய விஷயமும் இதில் இருக்குது. அதனால் புளி சாதத்துக்கு அவ்வளோ மகத்துவமான ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து நீங்கள் செய்யுங்க. பெருமாள் கோயிலில் போய் சேவிக்கும் பொழுது முதல்ல இந்த போக சீனிவாசரை வணங்க தவறிடாதீங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நேராக வந்துடுங்க, உட்காராதீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நான் வந்து நிறைய தகவல்கள் இன்னும் நான் சிறப்பான தகவல்களாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.